அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒலிம்பியஸ் ஐஏஎஸ் அகாடமி திருப்பத்தூர். போன பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸ் பார்த்தோம், இலக்கணம் பார்த்தோம், அழகு ஒன்றில் இலக்கணம் பார்த்தோம் போன ப்ரீவியஸ் இயர் கிளாஸில். அதே மாதிரி இந்த வாட்டி டிஎன்பிசி பொது தமிழில் குரூப் 4 குரூப் 2 ஏக்கான அதே இலக்கணத்தை நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். போன கிளாஸ் நம்ம எதில் விட்டோம்னா நம்ம குறுக்கங்கள், மகர குறுக்கங்கள், ஆயுத குறுக்கங்கள், ஐகார குறுக்கங்கள், அவகார குறுக்கங்கள் சொல்லி குறுக்கங்கள் வரை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அளவடை. சரிங்களா? போன கிளாஸில் வந்து சார்பெழுத்துக்களுடைய டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஒன்று தான் இந்த அளவடை. அளவடை மொத்தம் வந்து 2 வகைப்படும். ஒன்று உயிரளவடை, ஒட்டளவடைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அளவடைனா என்னன்னு பார்த்துருவோம். அளவு கூட்டல் எடை இதை பிரிப்பாங்க அளவடையை. அப்படி அளவடைனா அளவு கூட்டல் எடைன்னு பிரிப்பாங்க. அளவடைன்றதுக்கு என்ன பொருள்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பொருள். சரிங்களா? கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அளவடைன்ற நீண்டு ஒழித்தல். சரிங்களா? இப்போ அளவடையை பிரிப்போம். அளவு கூட்டல் எடைன்னு பிரிச்சிருக்கேன். அப்போ அளவுன்றது மாத்திரையை பிரிக்கும், எடை என்பது எடுத்தல், நீண்டு ஒழித்தல் அப்படின்ற மாதிரி பிரிக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னென்ன அளவடைனா நம்ம சொல்லக்கூடிய, இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப தூரமாக போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? கத்தி கூப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த சவுண்ட் வந்து அந்த சரௌண்டிங்லேயே சுத்திட்டு இருக்கும். அப்போ நீங்க அந்த கத்தி கூப்பிடக்கூடிய சவுண்டு எது நீங்க உச்சரிக்கிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னு சொல்றேன், ஏ நில்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த உச்சரிப்பு வந்து என்ன ஆகுதுன்னா ஏ மட்டும் வராம இதனுடைய துணை எழுத்து இருக்கு இல்லையா, ஏனுடைய துணை எழுத்து குறியில் எழுத்து என்னன்னா ஏ, இதனுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த டைம்ல இருந்துகிட்டே இருக்கும். இப்படி எடுக்கிறது தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதில் வந்து உயிரிழப்படை, ஒட்டளப்படைன்னு 2 இருக்கு. சரிங்களா? இப்போ அளவடை 2 வகைப்படும். அதில் உயிரிழப்படை, ஒட்டளப்படை. சரி, இப்போ உயிரிழப்படைனா முதலில், இடையில், இறுதி அப்படின்ற மாதிரி வரும். அந்தந்த பிளேஸ்ல வரும். அதாவது ஸ்டார்டிங் வரும், அப்புறமா நடுவில் வரும், அப்புறமா ஃபைனல்ல வரும். சரிங்களா? அப்போ இந்த பிளேஸ்ல வர மாதிரி அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். சரி வாங்க. இப்போ பாருங்க, உயிரிழப்படை. சரிங்களா? உயிரிழப்படைன்றது உயிரெழுத்துக்களை தான் நம்ம வந்து உயிரிழப்படைன்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்கு மொத்தம் 12 இருக்கு. அதில் குறில் 5, நெடில் 7. அதில் குறில் பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ. அதே மாதிரி நெடில் பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவுன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இன எழுத்துக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உயிரெழுத்துக்கள் இருக்கும்போது அதனுடைய நெடில் வரும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ண அதனுடைய குறில் வந்து அளவெடுக்கும். அதை தான் உயிரிழப்படைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆ அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷன் வரும்போது உச்சரிப்பு நீங்க செய்யும்போது அதனுடைய சவுண்ட் உள்ளாரியாவே ஆன்றது குறியில் இருந்து கண்டினியூவா வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலான சென்டென்ஸ் சொல்லும்போது வராது. ஒரு இலக்கியத்திலேயோ ஒரு செயல் பகுதியிலையும் இருக்கும்போது அதனுடைய இனிய ஓசைக்காகவோ இல்லை ஓசை குறையும் போதோ அந்த சம்திங் பிளேஸ்ல மட்டும் இது வந்து வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் ஓசை குறையாத பிளேஸ்லையும் வரும், ஓசை வந்து தேவைப்படுற பிளேஸ்லையும் வரும், அல்ல இனிய ஓசைக்காக கூட நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க. இப்போ இணையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவுக்கு ஆ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆ அப்படின்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல டெப்த்தாக பண்ணும்போது ஆன்ற ப்ரொனன்சியேஷன் வரும். அதே மாதிரி ஈக்கு இ, ஊக்கு ஊ, அதனுடைய குறில் தான். ஏக்கு அதனுடைய குறில் ஏ, ஐக்கு பற்றி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அதனால ஐயுடைய சவுண்டை நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஐ ஃபைனலாக எப்படி சவுண்டு முடியும்னா ஐ ஈன்னு சொல்லும்போது ஈல சவுண்ட் ஈன்ற உச்சரிப்பில் தான் முடியும் ஃபைனலாக. சரிங்களா? அப்போ அவுன்றது ஊன்னு முடியும். இதை நீங்க உச்சரிச்சு பாருங்க. இது வந்து அவு அப்படின்னு அவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊன்ற உச்சரிப்புல தான் இது முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த உயிரிழப்படை வந்து 3 டைப் பிரிக்கிறோம். அளவடைன்னா அளவு கூட்டல் எடைன்னு பார்த்தோம், அளவுன்னா எடுத்தல், எடைனா மாத்திரைன்னு பார்த்தோம். அளவடை வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து நீண்டு ஒழித்துன்னு சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அளவடையை 2ஆ பிரிச்சோம். ஒன்று உயிரிழப்படை, ஒட்டளப்படை. இப்போ வந்து உயிரிழப்படையை பற்றி 3 டைப்பா பார்க்க போறோம். அதுல செய்தி செயலப்படை, இந்தி செயலப்படை, சொல்லு செயலப்படைன்னு சொல்லிட்டு உயிரிழப்படை வந்து 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதுக்கு செய்தி செயலப்படைக்கு இன்னொரு பேர் என்ன, இசை நிறை அளவடை அப்படின்னு பேரு. இப்போ செய்தி செயலப்படையை பத்தி பார்ப்போம். சரிங்களா? வாங்க. இப்போ செய்தி செயலப்படையில பாருங்க, இசை நிறை அளவடைன்னு சொல்லலாம். செய்தியில் ஓசை குறையும் போது, ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. செய்தியில் ஓசை குறையும் போது, ஓகேங்களா, அந்த டைம்ல வந்து இது வந்து அளவெடுக்கும். இது ஈரிசை சீர்களாக மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஓ இருக்கா, அதனுடைய குறில் வந்து ஓ. இப்ப பாருங்க இந்த ரா இருக்குங்களா, இப்ப ரா இங்க பெரிய ரா இருக்கு. இந்த பெரிய ராவை நம்ம பிரிச்சு எழுதுறோம். அப்படி எழுதலாம். இப்ப பெரிய ராவை பிரிச்சு எழுதுறோம். என்ன எழுதலாம்னா இப்படி எழுதலாமா? ராவை இப்படி பிரிச்சு எழுதலாம். ராவை வந்து இரு கூட்டல் ஆ. சரிங்களா? இரு கூட்டல் ஆ. அப்ப ஆவுடைய இணையெழுத்து என்ன வந்திருக்கு, அது பக்கம் ஆ வந்திருக்கா? சரிங்களா? ஓகே. இதுதான் வந்து செய்தி செயலப்படைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, நல்லா படா அப்படின்ற மாதிரி வந்திருக்கா. அப்ப இங்கே பாருங்க டாவை பிரிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல டாவை பிரிங்க, இந்த இடத்துல ராவை பிரிச்சோமா, அதே மாதிரி டாவை பிரிச்சோம்னா
டாவை பிரிச்சீங்கன்னா எப்படி கிடைக்கும் இட்டு கூட்டல் ஆ அப்ப அதனுடைய குறில் எழுத்து ஆ அதனுடைய இனக்குறில் எழுத்து வந்து ஆ இந்த மாதிரி வரும் சரிங்களா இப்போ இதை நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் ஓ ஓதல் வேண்டும் ஓ ஓதல் வேண்டும் இப்போ நான் சொல்ல படிங்க ஓதல் வேண்டும் நல்லா இல்ல ஓகேங்களா நல்லா இல்ல பாருங்க செய்தியில் ஓசை குறையும் போது சரிங்களா நோட் பண்ணிக்கங்க செய்தியில் ஓசை குறையும் போது இந்த இடத்துல படிச்சு பாருங்க ஓதல் வேண்டும் நல்லா இருக்கா நல்லா இல்ல இதே பாருங்க ஓ ஓதல் வேண்டும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா படிக்கும் போது அதே மாதிரி இங்க பாருங்க குரா குராருக்கு குரு நோய் நல்லா இருக்கா படிக்கும் போது குரா இந்த ஆவ மறந்துடுங்க குரா குராருக்கு குரு நோய் நல்லா இருக்கா நல்லா இல்ல இப்ப பாருங்க குரா குராருக்கு குரு நோய் இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க நல்ல படா பறை நல்ல படா பறை நல்லா இல்ல இதே ப்ரொனன்சியேஷன் இது ஆவ சேர்த்து படிங்க நல்ல படா பறை நல்ல படா பறை எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இல்லையா செயலில் ஓசை குறையும் போது இந்த மாதிரி இனிய ஓசைக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கு வந்து இசை நிலை அளவுடைன்னு இன்னொரு பேர் இருக்கு அப்போ வந்து இது வந்து ஒரு இசை இருக்கிறது மியூசிக்கா இருக்கா அப்போ இது வந்து இந்த நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உணரியாமைய ஒரு இசை மாதிரி இருக்கும் இதனுடைய வேர்டை படிச்சு பார்க்கும்போது சரிங்களா ஓ ஓதல் வேண்டும் குராருக்கு குருநோய் நல்ல படா பறை சரிங்களா இப்போ படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே இது ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஓகே வாங்க நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம் சரிங்களா இப்போ திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க செய்தி செலவழிக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை நார்மலா படிச்சா கெடா வழிவந்த கேண்மையா கேண்மை விடா விடா விளையும் உலகு இப்ப இந்த ஆசை நான் விட்டுட்டேன் அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா செயல ஓசை குறைவா இருக்கு எனக்கு அது வந்து ஃபில் பண்ண முடியல அப்ப இந்த இடத்துல வந்து இதை படிக்கும்போது எனக்கு ஒரு இது கம்ஃபர்டபுளா இல்லை அப்போ கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல அதோடைய இப்ப இங்க டாவை பிடிச்சி அப்படி பிடிக்கலாம் டாவை பிடிக்கலாம் இட்டு கூட்டல் ஆ அதோடைய குறில் எழுத்து ஆ சரிங்களா அதோடைய குறில் எழுத்து ஆ அப்போ இதை நான் வந்து உச்சரிக்கும் போது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகல சரிங்களா அப்ப நான் வந்து கெடா ஆ வழிவந்த கேள்வியா கேள்வி விடா விளையும் உலகு இப்படி படிக்கும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அப்ப செயல் ஓசை குறையும் போது என்ன பண்ண வரோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு அந்த ஆவுடைய குறில் எழுத்தான ஆவு நாம இங்க சேர்த்துக்க போறோம் அதே மாதிரி ஈக்கு ஈ சரிங்களா அதே மாதிரி ஊக்கு ஊ ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு வந்து ஈ சவுண்ட் வரும் சரிங்களா இதுக்கு மட்டும் அதே மாதிரி அவு சவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊ சவுண்ட் வரும் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन சரிங்களா ஐக்கு இணை எழுத்தா இது வரும் அந்த ஓசை நிறைவு என்ன எழுத்து வரும்னா ஈ வரும் அவுக்கு வந்து ஊ வரும் சரிங்களா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन இப்பலாம் கேட்க மாட்டாங்க இப்பலாம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா படிக்க வேண்டிய மாதிரி இருக்கு இப்போ பாருங்க கெடா பிரிச்சு பார்த்திருக்கேனா அதே மாதிரி தான் விடா பிரிச்சு பார்த்திருக்கேன் சரிங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம சொல்லி சேரப்படி பார்ப்போம் இப்போ பாருங்க சாரி இன்னி சேரப்படி பார்ப்போம் அப்புறமா சொல்லி சேரப்படி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க இன்னிசை அளபடி இன்னிசை அளபடினா செயலில் ஓசை குறையாத இடத்தில் அப்போ அங்க பார்த்தது செயலிசை அளபடினா இசை நிலை அளபடி அங்க வந்து செயல் ஓசை குறையும் இடம் இங்க வந்து குறையாத இடம் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சென்டென்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்து क्वेश्चनல கேட்பாங்க சரிங்களா அப்ப இன்னிசை அளபடினா குறையாது ஓசை நமக்கு தேவையில்லை இருந்தாலும் ஒரு இனிய ஓசைக்காக அதுக்கு தான் இன்னிசை ஓகேங்களா ஒரு இனிய ஓசைக்காக நம்ம நாமளே சேர்த்துக்கிறோம் ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது செயலி செயல்படி அப்படி கிடையாது சரிங்களா நான் வந்து கம்பல்சரி சேர்த்தே ஆகணும் ஓசை குறையும் போது நாம் கம்பல்சரி சேர்த்தே ஆகணும் ஆனா இங்க வந்து ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக நாமளே ஆட் பண்றோம் சரிங்களா இப்போ இது குறில் நெடிலாகி அளவெடுப்பது சரிங்களா இது வந்து எப்படி சொல்லலாம் குறில் நெடிலாகி அளவெடுப்போம் மூவிசை சீர்களா மட்டும் தான் வரும் இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க இப்போ பாருங்க மூவிசை சீர்களா வரும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மலை இதுல நம்மளுக்கு நார்மலா படிச்சாலே போதுமானது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க கெடுப்பதும் படிச்சு பாருங்க கெடுப்பதும் ஓகேங்களா கெடுப்பது இப்படி படிச்சாலே போதும் இந்த தூ வந்து நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இப்போ பாருங்க கெடுப்பதும் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஓசை என்ன சொல்றாங்க இனிய ஓசைக்காக சரியா இனிய ஓசைக்காக இது அளவெடுக்குது சரிங்களா அதே மாதிரி எடுப்பதும் இப்ப படிங்க இது நார்மலா படிக்கும்போது கெடுப்பதற்கும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றங்கே எடுப்பதற்கும் எல்லாம் மலை அப்படின்ற மாதிரி இருந்தது இப்ப பாருங்க கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மலைன்ற மாதிரி இருந்தது சரிங்களா அப்ப நல்லா இருக்கு இதை படிக்கும் போது இனிய ஓசை நமக்கு கிடைக்குது இல்லையா அப்ப இதுக்காக வந்து நம்ம இது கொடுப்போம் சரி இங்க பாருங்க இங்கு தூ வந்தால் ஓசை குறையாது ஓகேவா தூ வந்தாலும் ஒன்றும் ஓசை குறையல சரிங்களா கெடுப்பதும் இப்ப இந்த தூ போட்டாலும் உங்களுக்கு ஓசை குறையல
சரிங்களா. இந்த தூ போட்டாலும் மேக்ஸ் ஓசை புரியல, இந்த தூ எதுக்காக போறோம்னா இனிய ஓசைக்காக சேர்த்துறோம், அவ்வளவுதான். சரிங்களா. இப்போ இது நீங்க நார்மலா எப்படி படிச்சாலே போதுமானதுதான். இனிய ஓசைக்காக இந்த பெரிய தூ சேர்த்துறோம். சரிங்களா, கால் வாங்கி சேர்த்துறோம். சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்ப பாருங்க, சொல்லி செயலபடி பாருங்க. செயலில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது அப்படின்னா என்ன? செயலில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது என்ன? இது வந்து ஓசை குறையாத இடத்துல, சேம் இன்னி செயல்படி மாதிரி தான் இதுவும். சரிங்களா, ஓசை வந்து குறையாத இடத்துல. சரிங்களா, என்ன நடக்கும்னா ஒரு பெயர்ச்சொல் வினையெச்ச பொருள் தரும் பொருட்டு அளவெடுப்பதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 சொல் இருக்குங்களா. நம்மளுக்கு சொல்லுல பாத்தீங்கன்னா 4 சொல் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வினையெச்ச சொல்லாக பொருள் தரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ குடித்தலையி கோள் வச்சும் மாநில மன்னன் அடித்தலையி நிற்கும் உலகு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல மீனிங்ஸ் பாருங்க, என்ன இருக்கு? அடித்தலையி, இங்க தலியின்னு இருக்கு. அப்ப தலியின்றதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும். அப்ப தலியின்றது வினையெச்ச சொல்லா இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, இப்போ இது தலியி மட்டும் படிச்சீங்கன்னா தலின்றது தழுவுதல் அர்த்தம். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லீ இருக்கு இல்லையா, இப்போ அந்த லீ எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்ப இதனுடைய இணை எழுத்து யாருன்னா ஈ. இவர் பக்கத்துல வந்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லி செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சொல்லி செயல் பண்ணும்போது இது சேம் அதே மாதிரி தான், ஓசை குறையாத இடத்துல தான். இங்கே ஓசை நமக்கு தேவையில்லை, நார்மலா உச்சரிச்சா போதும். இந்த ஈ தேவையில்லை. சரிங்களா, நார்மலா உச்சரிச்சா போதும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பெயர்ச்சொல் வந்து இந்த பெயர்ச்சொல் வினையெச்ச பொருள் தரணும். ஓகேவா, இந்த பெயர்ச்சொல் வந்து வினையெச்ச பொருள் தரணுமா? இப்போ பெயர்ச்சொல் என்ன, வினையெச்ச பொருள் என்னன்னா ஒரு பெயர் வந்து நமக்கு வந்து வினை எச்ச சொன்னா, வினைனா ஏதாவது ஒரு வேலை செய்யற மாதிரி. சரிங்களா, வினைனா ஏதாவது ஒரு வேலை செய்யற மாதிரி, அந்த மாதிரி எடுத்து நம்ம இது பண்ணணும். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், இந்த இடத்துல தலியில் இருக்கா, அது வினையெச்ச சொல்லா இருக்கு. இந்த தலின்றது எதை குறிக்குதுன்னா தழுவுதல். தழுவுதல் என்னன்னா தொழில் பெயர் சொல். ஓகேங்களா, தழுவுதல்ன்றது தொழில் பெயர் சொல். இப்போ பாருங்க நெக்ஸ்ட், ஒரே நிமிஷங்க. இப்போ பாருங்க தழுவுதல்ன்ற தொழில் பெயர் சொல் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வந்து இப்படி போகணும். சரிங்களா, இப்படி போகணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இது தலியில் இருக்கு, இது நம்ம சேர்த்தாத வரையும். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ ஈ சேர்த்தாதுன்னு வச்சோங்க. இப்போ ஈ இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஈ இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னா தலியி. இப்போ குடி தலியி கோல் வச்சு மாநில மன்னர் அடித்தலியி நிற்கும் உலகு அப்படின்னு இருக்கும். அப்போ தலியில இந்த இடத்துல தழுவுதல் தொழிற்பெயரோ இந்த இடத்துல இது இருக்கும். நம்ம வந்து ஓசை குறையிறதுனால தலியின்னு சேர்த்தும் போது இது என்னவா மாறுதுன்னா வினையெச்ச சொல்லா மாறுது. சரிங்களா, இப்படி தொழில் பெயர் சொல் ஏதோ ஒரு பெயர் சொல் வந்து வினையெச்ச சொல்லா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சொல்லிசை இலப்படை. புரிஞ்சுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்ப பாருங்க, அதே மாதிரி பாருங்க, இந்த ஈய மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படிக்கும்போது நசை அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நசைன்னு படிக்கலாம். இந்த நா போட தேவையில்ல, ஏன்னா ஸ்டார்டிங் லெட்டர் இந்த நா வராது, அதனால நம்ம இந்த நா போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் உச்சரிப்போம். ஓகேங்களா, இந்த நா போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இதை வந்து உச்சரிக்கும் போது இந்த நா போடக்கூடாது, இந்த நா போட்டு நம்ம உச்சரிப்போம். அப்ப நசைனா விருப்பம். அப்ப விருப்பம் என்னது? பேர்ச்சொல். அப்ப இந்த பேர்ச்சொல் என்னவா மாறணும்னா வினையெச்சமாக மாறணும். அப்ப வினையெச்சமா மாறணும்னா இந்த இடத்துல ஈ சேர்க்கணும். சரிங்களா, அப்ப ஈ சேர்க்கும் போது என்னது? நசை என்பது பொருள் வந்து விரும்பி. அப்ப விரும்பி என்பது வினையெச்சமா மாறிடும். இது வந்து விரும்பின்றது வினையெச்ச சொல்ல மாறிடுச்சு. விருப்பம் என்பது ஒரு பெயர் சொல். சரிங்களா, இந்த பெயர் சொல் வந்து வினையெச்சமா மாறுறதுக்காக தான் இந்த இடத்துல ஈ போடுறாங்க. சரிங்களா, அப்ப நசைனா விருப்பம், அது ஒரு பெயர் சொல். இந்த இடத்துல நம்ம வினையெச்சமா மாத்துறதுக்காக இங்க ஈ போத்துறோம். அப்ப நசைனா விரும்பி அப்படி மாறுது. அப்படி மாறுச்சுன்னா இதுக்கு வந்து சொல்லிசை அளபடை பேரு. சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம்? செய்தி செயல்படை பார்த்தோம், செய்தி செயல்படை பார்த்தோம், இன்னி செயல்படை பார்த்தோம், சொல்லி செயல்படை பார்த்தோம். இது மூணுத்துக்கு டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்களா? இது வந்து ஓசை குறையும் போது இங்க குறையாது, இங்கேயும் குறையாது. சரிங்களா, இங்க ஈவிசை சீரா மட்டும் தான் வரும், இங்க மூவிசை சீரா வரும். சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இங்கே சேம் அதே மாதிரி மூவிசை சீரா தான் வரும். சரிங்களா, இப்போ இங்க என்ன பார்த்தோம்? செய்தி செயல்படைக்கு என்ன பார்த்தோம் பாருங்க, ஒரு வாட்டி எடிட் பண்ணிக்கலாம், அப்பதான் மறக்காது. பாருங்கப்பா, இப்போ செய்தி செயல்படை ஓசை வந்து குறையும் போது. ஓகேங்களா, இப்போ உத வேண்டும் உராருக்கு குறுவை. சரிங்களா, இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னி செயல்படி அதே மாதிரி குறையாத இடத்தில். ஓகேங்களா, ஓசை வந்து குறையாத இடத்துல வந்து இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னி செயல்படி. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். குறில் நெடிலாகி அளவெடுப்பது. சரிங்களா, மூவிசை சேர்க்கலா மட்டும் தான் வரும், பாத்துக்கோங்க. கெடுப்பதும் கொடுப்பதும் இதை பத்தி நம்ம பார்த்தோமா? இந்த தூ வரலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, தூ வந்தாலும் ஓசை குறையாது. தூன்றது இனிய ஓசைக்காக நாம வந்து சேர்த்துறது தான். சரிங்களா, அதே மாதிரி சொல்லி செயல்படி பாருங்க. செய்தியில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா வரணும், அதாவது ஓசை குறையாத இடத்துல இருந்தால் இது ஒரு பெயர் சொல் வந்து வினையெச்சமா மாறணும்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா தளின்றது தழுவுதல், இதை நான் மாற்றி எழுதிட்டேன் சரிங்களா. தழுவுதல் இது ஃபர்ஸ்ட் வரணும், மேலே எழுதிருக்கணும் கீழே எழுதிருக்கணும், நான் மாற்றி எழுதிட்டேன், அதனால இப்படி அம்புக்குறி போட்டிருக்கேன். இப்போ தளின்றது தழுவுதல், எக்ஸ்ட்ரா ஈ சேர்த்ததுனால என்ன ஆகும்னா வினையச்சமாக மாறிடும். அப்போ தளின்றது வந்து வினைச்ச சொல்ல கிடைக்கும் சரிங்களா. இந்த தழுவுதல்ன்றது தளின்றது தழுவுதல் எனக்கூடிய தொழில் பேரை குறிக்கும். அப்புறமா இங்க தளியும் போடும்போது ஈ எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது அது வினைச்சமா மாறிடும் சரிங்களா. இப்படி வந்து ஒரு பேர் சொல்றது வினைச்ச சொல்ல மாறுச்சுன்னா அதுக்கு என்ன பேர்னா சொல்லி சேரப்படும் சரிங்களா. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தோமா, இது ஒரண செய்யி வரண செய்யி ஈ சேர்த்தாத வரையும் அது நசைன்றது விருப்பம் ஒரு பேர் சொல்ல இருக்கு. ஈ சேர்த்துற பின்னாடி நசையி விரும்பி சொல்லி வினைச்ச சொல்ல மாறிடுச்சு சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, செய்தி செய்யணும்னா இன்னி செய்யணும்னா சொல்லி செய்யணும்னா டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி செயல்படி தான் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா இருக்கு ஓகேங்களா. அதனால வந்து சொல்லி செயல்படி நல்லா பார்த்துக்கோங்க, சொல்லி செயல்படி ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஒட்டலப்படை பார்க்கணும். நம்ம வந்து அளப்படை பார்த்தோம், அதுல உயிரிழப்படை ஒட்டலப்படை பார்த்தோம். உயிரிழப்படை 3 பார்த்தோம், செயலிசை இன்னிசை சொல்லிசை பார்த்தோம். இப்போ வந்து அளப்படையில செகண்ட் டைப் வந்து ஒட்டலப்படை பார்க்க போறோம் சரிங்களா. ஒட்டலப்படை பார்த்தீங்கன்னா 10 மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்துனா எவ்வளவு, ஒரே ஒரு எழுத்து தான் ஆயுத எழுத்தும். அப்போ இது 1, இப்போ 10 + 1 11 எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும். இதுதான் ஒட்டலப்படைன்னு சொல்லுவாங்க. செயலில் ஓசை குறையும் போது சரியா. இப்போ வந்து செயலில் எழுதிக்கலாம், செயலில் ஓசை குறையும் போது சரிங்களா. இது வந்து செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும். அந்த மாதிரி மெய்யெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா செயலில் ஓசை குறையும் போது இருக்கும். அந்த 10 மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து 1. இப்போ யார் யார் எழுத மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வல்லினம் மெல்லினம் இடையினம் எழுதியிருக்கேன். இப்போ வந்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இங்கு இன்னு இன்னு இந்து இம்மு இன்னு இய்யி இரு இல்லு இவ்வு இல்லு இல்லுன்னு இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா யார் யார் அளவெடுப்பாங்கன்னா இந்த வல்லினம் இருக்கக்கூடிய இந்த வல்லினம் வந்து யாருமே வரமாட்டாங்க ஓகேங்களா. அதாவது வல்லினம் யாரும் வரமாட்டாங்கன்னா இப்போ இக்குன்னா அதுக்கு பக்கத்திலே ஒரு இக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் வராது. இச்சுனா அது பக்கத்திலே இச்சுன்ற ஒரு சென்டென்ஸ் வரவே வராது. அதே மாதிரி இட்டுனா அது பக்கம் இட்டு, அதே மாதிரி இட்டுனா அது பக்கம் இட்டு, அதே மாதிரி வந்து இப்புனா அது பக்கம் இப்பு, இருனா அது பக்கம் வந்து இரு, இது வராது சரிங்களா. அப்போ வல்லினம் வந்து இந்த ஒட்டலப்படையில வராது. அப்போ வல்லினத்துல வந்து 6 இருக்கு, இது வராது சரிங்களா. அதே மாதிரி பாருங்க மெல்லினம் எல்லாமே வரும் சரிங்களா. மெல்லினம் ஜகன நமன இருக்கு இல்லையா, இது எல்லாமே வரும். இந்த இடையிலத்துல இந்த இரு இல்ல விட்டுட்டு இ இவ்வு இல்லு இல்லு எல்லாமே வருவாங்க சரிங்களா. இவங்க 2 பேர் வர மாட்டாங்க சரிங்களா. புரிஞ்சுங்களா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து ஓகேங்களா. ஆயுத எழுத்து இக்கு 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 இக்குன்னு வரும் சரிங்களா. இது எக்ஸாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இக்கு வந்தா பக்கத்துல இக்கு வரும், அதே மாதிரி இங்கு வந்தா பக்கத்துல இங்கு வரும், இங்கு இப்படி வரும், இஞ்சி வந்தா பக்கத்துல வரும், இன்னும் வந்தா பக்கத்துல இன்னும் வரும், இந்த வந்தா பக்கத்துல இன்னும் வரும், இது வந்து இன்னும் வரும், இங்க வந்து இன்னும் வரும். அதே மாதிரி இங்க ஈ வரும், இங்க இங்கு வரும், இங்க இல்லு வரும், இங்க இல்லு வரும். இங்க வர மாட்டாங்க சரிங்களா. இந்த இரு இல்லு வர மாட்டாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வல்லினமும் வராது, இந்த இடையினத்துல இரு இன்னும் வராது. மீதி இருக்கக்கூடிய 10 லெட்டர்ஸ் வெளியிடத்துல இருக்கிறது எல்லாமே வரும், வெளியிடத்துல எல்லாமே வரும். இதுல ஈ இவ்வு இல்லு இல்லு இது மட்டும் தான் வரும். அப்புறம் ஆயுத எழுத்து 1 மொத்தமா 11 எழுத்துக்கள் ஓகேவா. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டலப்படை எத்தனை எழுத்துக்களாக அளவெடுக்குன்னா 11 எழுத்துக்கள் சரிங்களா. அதுல மெய் எழுத்துக்கள் 10 ஆயுத எழுத்துக்கள். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தோமா. அப்ப மேல நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸாம்பிள்ல இடையினம் எல்லாமே அதாவது மெல்லினம் எல்லாமே அளவெடுக்கணும் பார்த்தோமா. மெல்லினம் என்னது ககன நமன ககன நமன பார்த்தோமா. இதுல புள்ளி வச்சு ஓகேவா. இக்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இது எல்லாமே அளவெடுக்கும். இதுல பாருங்க நம்மளுக்கு அளவெடுத்து இங்கு அளவெடுத்துருக்கு. இது அப்படியே படிங்க. எங்கின் கிரையவனோல் எனவா என் வாய் எக்கில் எக்கிலங்கிய கையாரா இன்னுயிர் விக்கி குவார்க்கு கிள்ளை வீடு ஓகேங்களா. இதை உச்சரிக்கும் போது இந்த இங்க 2 வாட்டி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும், இந்த இங்க 2 வாட்டி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை படிக்கணும்னு தேவையில்ல, நம்ம பார்த்து ஒரு புரியணும்னு சொன்னேன் சரிங்களா. அப்போ இது வந்து என்னது மெல்லினம். இது வந்து என்னது மெல்லினம் அளவெடுத்திருக்கு. மெல்லினம் அளவெடுத்திருக்கு. ஆயுத எழுத்து 1 ஆயுத எழுத்து எவ்வளோ இக்கு அளவெடுத்திருக்கா. அடுத்து மெல்லினம் 6 பார்த்தாச்சு. வேற என்ன ஆயுத எழுத்து 1 பார்த்தாச்சு. இன்னும் 1 4 பார்க்கணும். இன்னும் 4 யார் யாரு எரல வளரவா எரல வளர எரல வளர. அப்போ இங்க புள்ளி போட்டுக்கோங்க. அப்போ இது வரமாட்டான், இவ்வு இல்ல வரமாட்டான், இ இவ்வு இல்லு இல்லை இது 4 சரிங்களா. இது அளவெடுக்கும் ஓகேவா. இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் இலக்கணத்துல. நெக்ஸ்ட் பார்க்கறது 4 வகை குறுக்குங்கள் பார்க்க போறோம் சரிங்களா. சாரி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல குறுக்குங்கள் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங் நடக்கும்போது. அது வந்து குறுக்குங்கள் முடிக்கல, இப்போதான் முடிக்க போறோம் சரிங்களா.
சரி வாங்க இப்ப பாருங்க 4 வகை குறுக்கங்கள் பாருங்க. குறுக்கங்கள் வந்து என்னன்னா சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். சரிங்களா, இதுதான் குறுக்கம். சரிங்களா, இப்போ வந்து மாத்திரைனா எழுத்து எழுத்திற்கான கால அளவு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்போ குறுக்கம் என்னது சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். என்ன அது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் குறுக்கம் என்னது மொத்த 4 டைப் இருக்கு. ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் 4 டைப் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ சவுண்ட் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம கிளாஸுக்குள்ள போயிடலாம். இப்போ பாருங்க ஐகார குறுக்கம் எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து குறுக்கங்கள் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. எத்தனை 4 வகை குறுக்கங்கள் இருக்கு, 4 டைப் இருக்கு. 4 டைப்ல ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இருக்கு. சரிங்களா, இப்போ ஐகார குறுக்கம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், செகண்ட் ஆயுத குறுக்கம் பார்ப்போம், அப்புறம் அவகாரம், லாஸ்ட்ல மகர குறுக்கம் பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஐகார குறுக்கம் பார்த்துருவோமா. இப்போ பாருங்க இது என்ன சொன்னாங்க, சில இடங்களில் சொன்னாங்க. அப்போ ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா, அதாவது முதல் பிளேஸ்ல, இரண்டாவது பிளேஸ்ல, லாஸ்ட் பிளேஸ்ல கேட்கறாங்க. அதாவது முதலில், இடையில், கடைசியில. ஓகேங்களா, இந்த 3 பிளேஸ்ல எங்க வரும், அப்படி வந்தா எவ்வளவு மாத்திரை என்னது எழுத்தை ஒலிப்பதற்கான கால அளவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாத்திரை என்னன்னா கால அளவு தான் மாத்திரை சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குறியில் எல்லாமே எவ்வளவு மாத்திரைனா குறியில் எல்லாமே சேர்ந்து ஒரு மாத்திரை அளவு உச்சரிக்க முடியும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் குறியில் வந்து ஆ அப்படின்றது ஒரு மாத்திரை, அதே மாதிரி ஈன்றது ஒரு மாத்திரை, அதே மாதிரி கான்றது ஒரு மாத்திரை, இதே மாதிரி கீன்றது ஒரு மாத்திரை, இதெல்லாம் குறியில். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெடில் இருக்கு இல்லையா, நெடில்னா என்னது, நெடில்னா 2 மாத்திரை. அப்போ வந்து ஆன்றது 2 மாத்திரை, அதே மாதிரி ஈன்றது 2 மாத்திரை, ஊன்றது 2 மாத்திரை, அதே மாதிரி கான்றது 2 மாத்திரை. சரிங்களா, குறில் நெடில் 2 மாத்திரை, குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. இதே வந்து பாத்தீங்கன்னா இக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, இக்கு, இது பாத்தீங்கன்னா எவ்வளவு மாத்திரை, ஆஃப் மாத்திரை தான். சரிங்களா, அப்போ இந்த மாத்திரையுடைய அளவு வந்து நம்மளுக்கு ஆஃப் மாத்திரையா இல்லைன்னா கால் மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடியது தான். சரிங்களா, ஒன்று அரை மாத்திரையா ஒழிக்கும், இல்லை கால் மாத்திரையா ஒழிக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரையா ஒழிக்கும், இல்லை 1 மாத்திரையா ஒழிக்கும். சரிங்களா, இப்போ மேக்ஸிமம் இல்லை 2 மாத்திரையா ஒழிக்கும். 2 மாத்திரை ஒழிக்க போதா, 1.5 மாத்திரை ஒழிக்க போதா, 1 மாத்திரை ஒழிக்க போதா, அரை மாத்திரை ஒழிக்க போதா, இல்லை கால் மாத்திரை ஒழிக்க போதா, இதை பற்றி தான் குறுக்கங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ யார் யார் வந்து 2 மாத்திரை, யார் யார் வந்து 1.5 மாத்திரை, சாரி எந்த பிளேஸ்ல வச்சா இவன் வந்து 2 மாத்திரை ஒழிப்பான், எந்த பிளேஸ்ல வச்சா 1.5 மாத்திரை ஒழிப்பான், எந்த பிளேஸ்ல வச்சா 1 மாத்திரை ஒழிப்பான், அதே மாதிரி இவன் எந்த பிளேஸ்ல இருந்தா அரை மாத்திரை ஒழிப்பான், இல்லை எந்த பிளேஸ்ல இருந்தா கால் மாத்திரை ஒழிப்பான்னு பார்க்க போறோம். சரிங்களா, சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க ஐகார குறுக்கம் பாருங்க. ஐன்றது ஒரு தனியா நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஒலிக்கும் போது பாருங்க ஐ அப்படின்னு நீங்க சொல்லும்போது அது 2 மாத்திரை தான். சரிங்களா, இப்போ ஐன்றது 2 மாத்திரை தான். அதோட வரிசையில் வருது இல்லைங்களா, கை கை சை நை டை நை தை நை பை மை எய் ரை லை பை லை லை ரை நை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை தான். ஓகேவா, சரி இப்போ பாருங்க ஐ சவுண்டு சொல்லுக்கு முதல்ல வரும்போது பாருங்க ஐ அதோடைய ஃபேமிலி, இது ஐயுடைய ஐகார ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இது சரிங்களா, இதெல்லாம் சொல்லுவாங்க ஐகாரத்துடைய வரிசைன்னு சொல்லுவாங்க, ஐகாரத்துடைய வரிசைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சரிங்களா, இதுல இருக்கிற யார் வந்தாலும் சரி, இல்ல ஐய வந்தாலும் சரி. சரிங்களா, கை கை சென்னை. ஓகேவா, இங்க இருக்கக்கூடிய 17 பேர் இவரோட சேர்த்தி, சரி ஐயோட சேர்த்தி, இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வரும்போது, செகண்ட் வரும்போது, கடைசி வரும்போது அவங்களுடைய மாத்திரை அளவு எவ்வளவு வலிக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க அதுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் மேக் பண்றேன். வையம்னா என்னன்னா தமிழ்ல உலகம் அர்த்தம். இப்போ வையம் நான் எழுதியிருக்கேன். வை எங்க ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் இடத்துலயே வந்திருக்கு. வை வந்து எங்க வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் இடத்துலயே வந்திருக்கனால இதை நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது வைன்றது தனியா ப்ரொனன்சியேஷன் பார்த்தா 2 மாத்திரை. இதே பக்கம் பாருங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க, எம் வந்திருக்கா. அப்போ இது வையம் படிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இந்த வையம் வந்து 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா, வை படிக்கும்போது 2 மாத்திரை, ஆனா வையம்னு படிக்கும்போது 1.5 மாத்திரை கன்வெர்ட் ஆயிடும். நீங்க உச்சரிக்கும் போது உங்களுக்கே தெரியும் என்ன இது வை தனியா படிச்சா நல்லா சவுண்டா இருக்கே, 2 மாத்திரை இருக்கு. அது பக்கம் இது எம் சேர்த்து படிக்கும்போது வையம் படிச்சு பாருங்க. வை அப்படின்னும் போது 2 மாத்திரை, வை 2 மாத்திரை, வையம் அப்படின்னும் போது அந்த வா சவுண்டுடைய சவுண்ட் வந்து குறையுது. நீங்க வந்து உச்சரிப்பு பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அப்ப வைன்றது 1.5 மாத்திரை. அதே மாதிரி இங்க பாருங்க சமையல், மைன்னு தனியா உச்சரிக்கும் போது 2 மாத்திரை. இங்க பாருங்க நடுவுல வந்திருக்கா, இது வந்து இடையில வந்திருக்கு. சரிங்களா, இடையில வந்திருக்கனால இப்ப படிச்சு பாருங்க சா மை யா இல். இப்போ நம்ம தனியா படிச்சோம். இப்ப சாக்கு 1 மாத்திரை, மைக்கு 2 மாத்திரை, யாக்கு 1 மாத்திரை, இல்லுக்கு அரை மாத்திரை. சரியா போச்சா. இப்போ இங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க சமையல் சமையல் அப்படி படிக்கும்போது மையுடைய சவுண்ட் வந்து கம்மியாகுது. எவ்வளவு கம்மியாகுதுன்னா 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை கம்மியாகுது. அது எப்படி வரும்போது நடுவில் வரும்போது, இடையில வரும்போது 1 மாத்திரையாக வலிக்குது. இப்ப பாருங்க பறவை பாருங்க, அதே மாதிரி பாருங்க இப்ப லாஸ்ட்ல வந்திருக்கு, ஐஸ் வந்து லாஸ்ட்ல வந்திருக்கு. சரிங்களா, அதாவது வை எப்படி பிரிக்கலாம், இகு கூட்டல் ஐ.
இது போட்டா என்ன வரும்? இம்மு கூட்டல் ஐ வருது இல்லையா? அப்ப இம்முல தான் ஐ. அதே மாதிரி மை எப்படி வரும்? இம்மு கூட்டல் ஐ. சரிங்களா? இப்படி வரும்போது அந்த உச்சரிப்பு வந்து எதுல முடியுதுன்னா சவுண்ட் ஐல தானே முடியுது. அப்ப அந்த ஐ சவுண்ட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஐ சவுண்ட் எல்லாமே மினிமைஸ் ஆகுது. இங்க 2 மாத்திரையில இருந்து 1 மாத்திரை ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மாத்திரையில இருந்து 1 மாத்திரை எழுது. இங்க பாத்தீங்கன்னா 2 மாத்திரையில இருந்து 1 மாத்திரை ஆகுது. அப்போ சொல்லுக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரையாகும், சொல்லுக்கு இடையில் வரும்போது 1 மாத்திரையாகும், சொல்லுக்கு இறுதியில் வரும்போது 1 மாத்திரையாகும் மாறக்கூடியதுதான் ஐகாரம் கூட்டம். இப்ப பாருங்க பறவை பாருங்க, பறவை. இது ப்ரொனன்சியேஷன் வந்து வை தனியா படிக்கும்போது 2 மாத்திரை, இது பறவையோட சேர்த்து படிக்கும்போது இது 1 மாத்திரை ஆயிடுது. சரிங்களா? அப்ப மாத்திரையோட அளவு கம்மியாகுது, அதாவது ஒலிக்கும் கால அளவு குறைவாகுது. இதுதான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க வை அப்படின்னு பண்ணும்போது டைம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வை அப்படிங்கும்போது டைம் வந்து அதிகமா இருக்கு. இதே பாருங்க சமையல் அப்படிங்கும்போது இந்த மை சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் தனியா அதுல நீங்க சமையல்னு சொல்லும்போது அதனுடைய சவுண்ட் வந்து கம்மியாகும். பறவை அப்படிங்கும்போது இதனுடைய சவுண்ட் கம்மியாகுது. சரிங்களா? இப்ப பாருங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள். அப்ப சொல்லுக்கு முதல்ல வரும்போது அது வந்து 1.5 மாத்திரையாகும், சொல்லுக்கு இடையில அந்த ஐ சவுண்ட் உச்சரிக்கும் போது வரும்போது தலைவன் வரும்போது இங்க இடையில வருதா அப்ப 1 மாத்திரையாகும். கடலை, அப்ப கடலைன்னு போது கடைசியில வருது இல்லையா லை என்ற சவுண்ட், அப்படி வரும்போது 1 மாத்திரையே ஒலிக்கும். சரியா? இப்போ ஒரு வாட்டி பாத்துக்கலாம். ஐ சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, செகண்ட் வந்தா 1 மாத்திரை, அதாவது இடையில வந்தா கடைசியில வந்தா 1 மாத்திரை, இவ்வளவுதான் போதுமானது. சரிங்களா? இது क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க அவுகார் பொருத்தம் பார்க்க போறோம். அவுகார் பொருத்தம் பாருங்க, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இதை படிச்சு பாருங்க. இது நன்னூல் சொல்லுது. நன்னூல் 95வது லைன் என்ன சொல்லுதுன்னா அவுகார் பொருத்தப்படி தற்சுட்டள பொலி ஐமு வலியும் நையும் அவ்வும் முதலாற்றாகும். அதாவது நான் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் தான் வருவேன். அவங்க வந்து என்ன சொல்லுதுன்னா நான் எப்படி யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் தான் வருவேன், என்ன வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வருவேன்ற மாதிரி சொல்லுது, வேற எங்கேயும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது அவங்க. சரிங்களா? நீங்க அவங்க வச்சு பாத்தீங்கன்னா எந்த ஒரு லெட்டருமே பாத்தீங்கன்னா இது வந்து நடுவுலையோ இந்த லெட்டர் வந்து நடுவுலையோ இல்ல ஃபைனல்லயோ வரவே வராது, அதாவது இடையிலையோ கடைசியிலயோ வரவே வராது இந்த அவுன்ற வார்த்தை மட்டும். சரிங்களா? அதான் இங்க சொல்ல வராங்க. தற்சுட்டள பொலி ஐம்புவலியும் நையும் அவும் முதலாற்றாகும். நான் ஃபர்ஸ்ட் தான் வருவேன், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தான் வருவேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவங்க வந்து நீங்க உச்சரிக்கும் போது 2 மாத்திரை. சரியா? அவு அப்படின்னு சொல்லி பாருங்க 2 மாத்திரை. சரிங்களா? சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும். ஏன்னா அவன்றது என்னன்னா நெடில், அதனால இது 2 மாத்திரை. சரிங்களா? அவன்றது ஒரு நெடில் எழுத்து, அதனால இது 2 மாத்திரைன்னு சொல்லுவோம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும். இந்த மட்டுமே வந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மட்டுமே வரும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மட்டும் வரும்ன்றதுக்கும் மட்டுமேன்ற வரதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. கொஸ்டின்ல கேட்கும்போது மட்டுமே வரும்னு போட்டால் மட்டும்தான் நீங்க டிக் பண்ணணும். மட்டும் வரும்னு போட்டா நீங்க தப்பு தான் போடணும். சரிங்களா? மட்டுமேன்னு வரணும் கொஸ்டின்ல. சரிங்களா? மட்டும் வந்தா வேற எங்கேயாவது கூட வரலான்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன் வரும், அதாவது தமிழ்ல அப்படியே அர்த்தம் வரும். மட்டுமேன்ற வார்த்தை இருக்கணும் கம்பல்சரி. சரிங்களா? சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும், அப்ப மட்டுமே வரும். மட்டும் வரணும் தான் தப்பு. சரிங்களா? சொல்லுக்கு இடையிலும் இறுதியில் வராது. சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். தமிழ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சில அட்டெண்ட் பண்றவங்க இந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும். மட்டுமே மட்டும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் தான் வருவேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ தனியா வந்தா 2 மாத்திரை, நான் ஃபர்ஸ்ட் தான் வருவேன்னு சொன்னா 1.5 மாத்திரை தான். இப்போ இது வந்து பாருங்க, இப்போ அவங்க மட்டும் தனியா வந்திருந்தா 2 மாத்திரை, ஆனா அது பக்கம் ஒரு சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்றோம், ஒரு சொல் கிடைக்குது நமக்கு, ஆஃப் பைட் படிக்கிறோம். அப்போ அவங்களோட சவுண்ட் வந்து உச்சரிப்புல கொஞ்சம் 1/2 மாத்திரை கம்மியாயிடுது, நமக்கு வந்து 1.5 மாத்திரை கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி பாருங்க வௌவால், வௌ அப்படின்னு தனியா படிக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா வௌன்னு தனியா படிக்கும்போது 2 மாத்திரை கிடைக்கும். இப்போ நம்ம வௌவால்ல சேர்த்து படிக்கும்போது இந்த வௌவான சவுண்ட் ஒரு 1/2 மாத்திரை கம்மியாகி நமக்கு வந்து 1.5 மாத்திரை கிடைக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மகர பொருத்தம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ஐகார பொருத்தம் பார்த்தோம், அவுகார பொருத்தம் பார்த்தோம். இப்போ மகர பொருத்தம் பார்க்க போறோம். லாஸ்டா வந்து ஆயுத பொருத்தம் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் வந்து தப்பா சொல்லியிருப்பேன், சாரி. சரி வாங்க மகர பொருத்தம் பார்க்க போறோம். மகர பொருத்தம் என்பது என்னன்னா இம்மு தான் மகரம். சரிங்களா? இது இம்முன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதனுடைய சவுண்ட் வரும்னா 1/2 மாத்திரை. சரிங்களா? இம்மு வந்து 1/2 மாத்திரை. அந்த இம்மு வந்து அது இம்மோட சென்டென்ஸ், அதாவது எப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க அம்மா, ஓகேவா? இதுல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அம்மான்றது பாருங்க ஆ இம் மா, இதுல இம்மு வந்து பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் ஆகல, 1/2 மாத்திரை அப்படியே உச்சரிப்பு வருது. ஓகேங்களா? இம்முடைய மகர பொருத்தம்னா இம்முடைய மாத்திரை அளவு 1/2 மாத்திரை. இந்த இடத்துல அம்மான்னு உச்சரிக்கும் போது இந்த இம்மு சவுண்ட் எந்த சேஞ்சஸும் ஆகல, 1/2 மாத்திரை அப்படியே கிடைக்குது நமக்கு. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க பாடம் படித்தான், பாடம் படித்தான், பா 2 மாத்திரை, இது 1 மாத்திரை. இந்த இங்கு வந்து 1/2 மாத்திரை தான். இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுனால நமக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கல,
இதுக்கு முன்னாடி படித்தான் ஒரு சென்டென்ஸ் வருது இல்லையா, பாடம் படித்தான், பாடம் படித்தான். இப்போ இந்த பா அது பக்கம் வர்றதுனாலையும் எந்த சேஞ்சஸும் நடக்கல சரிங்களா. அப்ப இந்த இங்கு வந்து அரை மாத்திராவே ஒழிக்குது சரிங்களா. இப்போ பாருங்க, இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க, வலம் வந்தான், வரும் வண்டி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இமுக்கு பின்னாடி பாண்ட சவுண்ட் வருது இல்லையா, இங்க இமுக்கு பின்னாடி வாண்ட சவுண்ட் வரும்போது, இங்க இமுக்கு பின்னாடி பாண்ட சவுண்ட் வரும்போது வேற எந்த சவுண்ட் வந்தாலும் அது அரை மாத்திரை தான். ஆனா இந்த இமுக்கு பின்னாடி வகர எழுத்துக்கள், அதாவது வகரம்னு சொல்லுவாங்க, இந்த வகர எழுத்துக்கள் ஏதாவது வந்துச்சுன்னா ஓகேங்களா, வகரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க இருக்கிற இங்கு வந்து அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரைக்கு கன்வெர்ட் ஆயிடும். அதே மாதிரி வலம் வந்தான்னு பார்த்தோம், இங்க வரும் வண்டி பாருங்க, வரும் வண்டி உச்சரிச்சு பாருங்க, இந்த இடத்துல இங்கு சவுண்டு நம்மளால அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்க முடியாது. வரும் வண்டி, வரும் வண்டி அப்படின்னு படிக்கும்போது அரை மாத்திரை இருந்தது கால் மாத்திரைக்கு மாறிடும். இப்போ இங்க படிக்கும்போது நம்மளுக்கு அம்மா அப்படின்றது இங்கு எந்த சேஞ்சஸ் ஆகல, அரை மாத்திரை அப்படி இருக்கு. பாடம் படித்தான், இந்த இடத்துல இங்கு வந்து எந்த சேஞ்சஸ் ஆகல, அரை மாத்திரை இருக்கு. வலம் வந்தான், இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, வலம் வந்தான். ஏன்னா நீங்க படிச்சு பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு, ஒழிக்கும் முறையை பாருங்க, வலம் வந்தான், வளம் வந்தான், வளம் வந்தான், வளம் வந்தான். அப்ப இம்மே ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி வரும் வண்டி, வரும் வண்டி படிச்சு பாருங்க, இம்மே வராது அந்த சவுண்ட்ல சரிங்களா. அந்த சவுண்ட் வந்து அந்த இடத்துல அரை மாத்திரை வந்து கால் மாத்திரையும் ஆயிடும், ரொம்ப சவுண்ட் வந்து கம்மியாயிடும், இம்முடைய சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சரி வாங்க இங்க பாப்பா எடுத்துக்காட்டு. இப்ப பாருங்க மகார புருஷத்துல இது பார்த்தோமா, இப்ப பாருங்க இங்க பாருங்க, அதே மாதிரி மகார புருஷம் இங்க இருக்கு ஓகேங்களா, இங்க இருக்கா, போலும் மருளும் ரெண்டு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகும்னா இது வந்து நானா முன்னும் வாக்கான் இசையும் குறுகும் அப்படின்ற கண்டிஷன் படி என்ன ஆகும்னா, இதுல இப்ப இந்த லூ எப்படி பிரிப்போம்னா, போலும்ன்றது போ லூ இல்லு கூட்ட இங்க வந்து லூ இருக்கு இல்லையா, அது ஊ இங்க இப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ இதை விட்டு ஊ எடுத்துருங்க, இல்லு ஓகேங்களா, இந்த லூக்கு பதிலாக இல்லு சேர்த்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து போலும்ன்றது போலும் ஆயிட்டு போனுன்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இல்லு வந்தா இந்த இல்லு வரும் சரிங்களா. அதே மாதிரி மருளுன்ற வரும்போது இந்த இல்லுக்கு இந்த இல்லு இருக்குமா, அதே மாதிரி தான் இல்லு கூட்டல் ஊ வரும், இம்மு வரும், இந்த ஊ ஓடி போயிடும். அப்போ இந்த இல்லு இங்க இருக்கும் சரிங்களா, இங்க இல்லு இருக்கும். இந்த இல்லு வந்து என்ன கன்வெர்ட் ஆகும்னா மூணு சில என்ன கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த சுமால் இதுக்கு சுமால் எல்லும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாவும் வரும். இந்த லா வச்சுன்னா இந்த நா போடணும், இந்த லா வந்தா இந்த மூணு சொல்லி நா போடணும் சரிங்களா. இதுதான் ஓகேவா, இது ரொம்ப பார்க்க வேண்டாம், இதை பத்தி ரொம்ப பெருசா இல்லை, ஏன்னா இலக்கியங்களை மட்டும்தான் இருக்கு. நம்ம அன்றாட லைஃப்ல வந்து இதை பத்தி யூஸ் பண்றதுனால எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், இதை பத்தி டீப்பா படிக்க தேவையில்லை சரிங்களா. சரி வாங்க நம்ம வந்து அடுத்த இதுக்கு போவோம். இப்ப பாருங்க ஆயுத பெருக்கமும் அதே மாதிரி தான். இப்போ மகர பெருக்கம் எப்படி பார்த்தோம், அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரைக்கு ஒழிக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை கன்வெர்ட் ஆச்சுன்னா அது மகர பெருக்கம். அதே மாதிரிதான் ஆயுத பெருக்கமும் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரைக்கு கன்வெர்ட் ஆனா ஆயுத பெருக்கம் சொல்லுவோம். ஆயுத பெருக்கத்தை எப்படி பிரிக்கலாம், ஆயுதம் கூட்டல் பெருக்கம்னு பிரிக்கலாம். இப்ப பாருங்க, லாலா வீற்று இயவினால் ஆயுதம் அகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இப்ப லாலா பாத்தீங்கன்னா லா இங்க ஒரு லா இருக்கா, இங்க ஒரு லா இருக்கா, லாலா வீற்று இயவினால் ஆயுதம் அக்காகும் அப்படின்றாங்க. அப்படின்னா அக்காகும் என்னது, அக்குன்னா என்னது, இங்க யார் இருக்கா, இக்கு இருக்கா, இக்கு இருக்கு. யார் வந்தா நான் வந்து ஆயுத பெருக்கமா மாறுவேன்னா இந்த இல்லு இல்ல இந்த லாலா இருக்கு இல்லையா, இந்த லா இந்த லா இந்த லா வந்து யாரோட சேரும் போதுன்னா இந்த இங்க வராங்க இல்லையா. இப்ப யாரு வர போறாங்க, இப்ப எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்குன்னா கல் கூட்டல் தீது அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த வரக்கூடிய மொழி, அதாவது இது வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இது மறுமொழின்னு சொல்லுவாங்க பிரிச்செடுக்கிறதுல. அப்போ இந்த லாஸ்ட் ஃபைனலா இருக்கு இல்லையா, இந்த லெட்டர் வந்து நிலைமொழியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டரும் இந்த மறுமொழியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேரும் சரிங்களா. அப்போ சேரும்போது இந்த இல்லுக்கு பின்னாடி ஓகேங்களா, இந்த இல்லுக்கு பின்னாடி வரக்கூடியது வந்து இந்த தகரம்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த தா வரிசை வார்த்தைலாம் தகரம்னு சொல்லுவாங்க. அந்த தகர வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை வரும்போது சரிங்களா, தாத்தா தீத்து தூத்து ஏதாவது வரும்போது ஓகேங்களா, அப்படி சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா அக்கா ஆகும். இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க இல்லு குட்டல் தீ இருக்கா, அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை பிரிக்க போறேன். இப்போ இல்லுங்க இருக்கு, இந்த இடத்துல என்ன வருது, இதுக்கு முன்னாடி இத்து குட்டல் ஈயா இருக்குமா, இத்து குட்டல் ஈயா இருக்கும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இல்லு போயிட்டு என்ன ஆகும்னா இல்லு வந்து இக்கா கன்வெர்ட் ஆயிரும், இந்த இத்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ரியா கன்வெர்ட் ஆயிரும். இந்த இத்து ஈயும் சேர்ந்து ரியா கன்வெர்ட் ஆயிரும் சரிங்களா. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் முழுக்கூட்டல் தீது இருக்கு இல்லையா, முழுக்கூட்டல் தீதுன்னு போது இந்த இல்லு வந்து இக்கா கன்வெர்ட் ஆயிரும். இந்த இத்து வர்றது வந்து இத்து இந்த தீ வந்து என்ன ஆகும்னா ரகரம், அதாவது இதுவா மாறிடும், அதாவது டீயா மாறிடும் சரிங்களா. இந்த எல்லுக்கு வந்தா டீயா மாறிடும், அதாவது
இன்னொரு இப்போ பாருங்க, ஒரு ஸ்லைட் போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ உணர்வாட்டி இதை நல்லா இது பண்ணிக்கலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஆயுதத்திற்கு வந்து தனியாக உச்சரிக்கும் போது வந்து பாருங்க, ஆயுதத்திற்கு வந்து தனியாக உச்சரிக்கும் போது அக்கு இக்கு இதை உச்சரிக்கும் போது எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் அரை மாத்திர அளவு கரெக்டாக இருக்குது சரிங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லும்போது இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் லாலா வீட்டு ஏபினா ஆயுதம் அக்கான்ற மாதிரி. அப்போ இங்கே ஒரு லா இருக்குது, இங்கே ஒரு லா இருக்குது, இங்கே ஒரு லா இருக்குது, இங்கே ஒரு லா இருக்குது. இந்த இல்லு இந்த தகரம், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இல்லு வருதுன்னா இது பக்கம் தகர வார்த்தைகள் வரும். ஓகேங்களா, தகர வார்த்தைகள்லாம் தெரியலையா, தா தா தி தி அந்த மாதிரி வார்த்தைகள், தாத்தா தீ தீ தூத்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது இந்த இல்லும் இந்த தாவும் சேரும்போது தாத்தா வரிசையில் ஏதோ ஒன்று சேரும்போது இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு என்ன சேர்த்திருக்காங்கன்னா கல் கூட்டல் தீது சேர்த்திருக்காங்க, கல் கூட்டல் தீது சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த கல் வந்து இந்த தீயோட சேரும்போது இந்த தீ வந்து என்ன ஆகும்னா இத்து கூட்டல் ஈ இருக்குமா, இத்து கூட்டல் ஈ இருக்கும். இது இத்து கூட்டல் ஈ என்னவா மாறுதுன்னா ரியா மாறும். ஓகேவா, ரியா மாறும். அப்படின்னா இது இத்து வந்து என்ன மாறுதுன்னா இர்ரா மாறிடும். ஓகேவா, இர்ரா மாறிட்டு இந்த இர்ரோட சேர்ந்து இது ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ரியா மாறும். சரிங்களா, இதுதான் வந்து இப்போ வந்து என்னன்னா இந்த இல்லு வந்து இக்கா மாறிடும். சரிங்களா, அப்போ கல் ரீது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன். அதே மாதிரி தான் முள் கூட்டல் தீது. இப்போ முள் கூட்டல் தீதுன்னு போது என்ன பண்ணலாம்னா இப்போ மு இல் கூட்டல் தீது அப்படின்னு இருக்கு, முள் கூட்டல் தீது இருக்கு, இங்க இல்லு இருக்கு. இந்த இல்ல என்ன மாறும்னா இக்கா மாறிடும். இந்த முள்ளு வந்து இந்த தீது கூட சேரும்போது தகர வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அப்போ இத்து கூட்டல் ஈ இருக்கும். அப்போ இத்து கூட்டல் ஈ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இத்து வந்து என்ன ஆகும்னா ரகரமா மாறும், அதாவது இர்ரா மாறும். இர்ரோ ஈயும் சேர்ந்து என்ன ஆகும்னா ரியா மாறும். அதை தான் இங்கே விட்டுருக்காங்க. சாரி இந்த இடத்துல வந்து என்ன மாறும்னா இட்டா மாறும். இந்த இந்த இதில் வந்தாலும் சாரி, இப்போ இந்த லா வரும்போது நம்மளுக்கு இந்த லா கிடைக்கும். இந்த லா வரும்போது இட்டை வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத்துக்கு பதிலாக யார் வருவாங்கன்னா இட்டு வருவாங்க. சரிங்களா, இட்டு இந்த யூ சேர்ந்து என்ன ஆகும்னா டீயா மாறும். ஓகேவா, இந்த இல்லு வந்து இக்கா மாறிடும். இந்த இத்து வந்து இந்த இல்லு வரும்போது இந்த இத்து வந்து என்ன மாறுதுன்னா இட்டா மாறிடும். சரிங்களா, இட்டா மாறிட்டு இந்த இல்லு வந்து இக்கா மாறிடும். இந்த இத்து வந்து இட்டா மாறிட்டு இட்டு ஈ சேர்ந்து டீயா மாறும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, இந்த இல்லு இருக்கா, இங்க என்ன இருக்கு தீ இருக்கா, அப்ப என்ன மாதிரி இல்லு வந்து இக்கா மாறிடுச்சா, அப்போ இந்த இல்லு வந்து தீ சேரும்போது தீ வந்து என்ன மாறும்னா ராவா மாறிடும். அப்ப ரா கூட்டல் ஈ வந்து என்ன ரியா மாறிடும். சரிங்களா, இப்போ இது வந்து இத்து கூட்டல் ஈயா இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இத்து என்னவா மாறினா இர்ரா மாறிடும். இர்ரா மாறிட்டு ஈயோட சேர்ந்தா நமக்கு ரீ கிடைக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பல் கூட்டல் துளி அப்படின்னு இருக்காங்களா, அப்போ இந்த இல்லு வந்து யார் வருவாங்கன்னு சொன்னேன் ரா வருவானா, இரு கூட்டல் அப்போ இங்கே யார் இருக்கா தூ இருக்கானா, தூணை எப்படி பிடிக்கலாம் இத்து கூட்டல் ஊர் பிடிக்கலாமா, அப்போ இந்த இத்து ஓடி போயிடும், இரு வரும். இரு கூட்டல் ஓ எல்லாமே வரும், தூ நம்மளுக்கு வந்து ரூபா மாறும். சரிங்களா, ரூபா மாறும். அப்போ இந்த இல்லுக்கு பதிலாக இக்கு வந்துடும். சரிங்களா, அப்போ துளி அப்படின்ற மாதிரி வரும். சரியா, புரிஞ்சா, இந்த ரெண்டு லெட்டரும் சேஞ்ச் ஆகும், இந்த ரெண்டு லெட்டர் சேஞ்ச் ஆகும், இந்த ரெண்டு லெட்டர் ஓகேவா, இந்த ரெண்டு லெட்டர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆயுத பெருக்கம். ஓகேவா, லாலா விற்று ஏபினால் ஆயுதம் அக்காகும். சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லா வந்தா இந்த இது எரு சேர்த்துக்கோங்க, இதுக்கு பதிலாக எரு சேர்த்துக்கோங்க, அந்த எரோட ஈயை சேர்த்துக்கோங்க, ரீ ஆயிடும். அதே மாதிரி இந்த இது வந்தா இந்த இதில் வந்து இந்த தீ வந்து என்ன பண்ணணும்னா இட்டா மாற்றி, இந்த இத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இட்டா மாற்றிக்கணும். சரிங்களா, அப்போ இந்த இத்தை வந்து இட்டா மாற்றிக்கிட்டு இட்டு கூட்டல் ஈ வந்து டீயா மாறும். ஓகேவா, அப்புறமா இந்த இட்டு வந்து இக்கா மாறிடும். அப்படி மாற்றிக்கணும். சரியா, புரிஞ்சுக்கிட்டு இப்படி மாறும்போது அரை மாத்திரை வந்து கால் மாத்திரையை ஒழிக்கும். சரிங்களா, அப்போ இந்த ப்ரொனன்சியேஷன் இந்த இருக்கக்கூடிய இக்கு வந்து என்னவா மாறுதுன்னா கால் மாத்திரைக்கு மாறிடும். அப்போ இங்கே இதெல்லாம் படிச்சு பாருங்க, கத்ரி இது முக்ரி இது அக்ரீனை பக்ரிலின்னு படிக்கும்போது உங்களுக்கு இக்கு வந்து அரை மாத்திரை கன்வெர்ட் ஆகிடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். ஓகேங்களா, எங்களுடைய அகாடமி பார்த்தீங்கன்னா ஒளிமி ஐஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க, திருப்பத்தூர்ல இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. சரிங்களா, உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, என்னுடைய நேம் வந்து சதீஷ்குமார். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு இலக்கண பார்க்க போறோம். சரிங்களா, பை ஃப்ரெண்ட்ஸ்.